இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை, நான் உனக்கு கொடுப்பேன். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தேவன் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். அதாவது, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த ஹாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அதாவது இந்த வசனம் ஒரு அழகான வசனமாக இருக்கிறது. இதில் முடியாத ஒரு காரியங்களை தேவன் செய்கிறதாக வாக்களித்திருக்கிறார். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், அதாவது மறைவில் இருக்கிறதான சில பொக்கிஷங்கள், சில ஆசீர்வாதங்கள், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்கள், அதாவது யாராலும் தர முடியாத அந்தகாரத்தில் இருக்கிற ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்கள், பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் தேவன் எங்களுக்கு கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறார். உண்மையிலேயே அவர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறார். வாக்கு தத்தம் தந்தவர், சொன்னவர், செய்து முடிக்கும் அளவும் கைவிடாத தேவனாகவும் இருக்கிறார். இந்த வசனத்தில் சொன்னது போல தேவனால் முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல சில திறக்க முடியாத கதவுகளை தேவன் திறந்து தருவதாக சொல்லவில்லை. வெண்கல கதவுகளாக இருந்தாலும் உடைத்து, இரும்பு தாழ்பால்களாக இருந்தாலும் முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மனுஷனால் முடியாதவை தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். எங்களால் திறக்க முடியாத, செல்ல முடியாத சில தடைகள், பாதைகளை தேவன் உடைத்து எங்களுக்கு வழியை திறந்து தர போதுமானவராக இருக்கிறார். நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசத்துடனே காத்திருக்கிறது மாத்திரம்தான். தேவனால் முடியாதது ஒன்றுமே இல்லை. Have a full day.